இதனால வர பிரச்சனையை நான் ஃபேஸ் பண்றேன். ஆமா மாமா, நீதான் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுவியே. திருட்டுத்தனமா தாலி கட்டிட்டு வந்தவ தானே நீ. உனக்கு இதெல்லாம் சர்வசாதாரணம் தான். நிறுத்துறீங்களா இல்லையா? என்ன பத்தி தப்பா பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த அருகதையும் இல்லை. புராண காலத்துல சீதை தான் பத்தினின்னு ப்ரூவ் பண்றதுக்கு தீ குளிச்ச மாதிரியெல்லாம் என்னால தீ குளிக்க முடியாது. எனக்கு தெரியும் நான் தப்பு பண்ணலன்னு. நான் அதை உங்க எல்லார்கிட்டயும் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. குடும்பம் மொத்தமும் என்ன நம்பலல்ல. இதுக்கப்புறம் நான் இந்த வீட்டுல இருக்கிறதுல அர்த்தமே இல்லை. உங்களுக்கு என் மேல டவுட்டா இருந்தா இப்பவே இந்த வீட்டை விட்டு கிளம்புறேன். துளசி, துளசி, துளசி. அப்பா என்னப்பா துளசி பாட்டுக்கு பேசிட்டே போறாங்க. அப்பா துளசி போறாங்கப்பா, நீங்களாவது ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. துளசி, என்னம்மா இதெல்லாம்? யார் இப்படி எல்லாம் செஞ்சது? என் பொண்ணை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஆனா இதெல்லாம் சோஷியல் மீடியால எல்லாம் வேகமா பரவிட்டு இருக்கத்த. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பரவட்டும், அதுக்கெல்லாம் பயந்து வாழ முடியாது. தப்பு பண்ணாத நாம ஏன் பயப்படணும்? அக்கா, நீ எதை பத்தியும் கவலைப்படாத. உன்னை நம்புறது உன் குடும்பமும் உன்னை கட்டினவரும் தான். மாமாக்கு அந்த நம்பிக்கை இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும்க்கா. நீ தைரியமா இரு. இந்த கலங்கத்தை எல்லாம் ஈஸியா தொடச்சிடலாம். துளசி, இதெல்லாம் மாப்பிள்ளைக்கு தெரியுமாமா? மாப்பிள்ளை எங்கம்மா? நீ மட்டும் தனியா வந்திருக்க? துளசி, வீட்ல ஏதாவது பிரச்சனையாமா? மாப்பிள்ளை வீட்ல யாரும் எதுவும் சொன்னாங்களாமா? இங்க பாரு துளசி, சொல்லுமா, அம்மா கேக்குறல்ல. அம்மா, அக்கா இப்பதானே வந்திருக்கா. நீ கேள்வி மேல கேள்வி கேட்டு டார்ச்சர் பண்ணாதம்மா. விடு, நம்ம அப்புறம் பேசிக்கலாம். அக்கா, நீ ரூம் போய் ரெஸ்ட் எடு. எனக்கு தெரிஞ்ச சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்க கிட்ட நான் சைபர் செல்ல பேச சொல்றேன். துளசி, துளசி, எங்கங்க இருக்கீங்க? துளசி அண்ணா, துளசி எங்க? அண்ணா உன்னை தான் கேட்குறேன், துளசி எங்க? அண்ணா உன்னை தானே கேட்குறேன், வாய் திறந்து சொல்ல, துளசி எங்க? என்ன வெற்றி, இவ்ளோ பெரிய அசிங்கம் நடந்திருக்கு, அத பத்தி கேட்காம அவ எங்கன்னு அவர்கிட்ட போய் கேட்டுட்டு இருக்கீங்க? அண்ணின் கூட பார்க்க மாட்டேன், பொண்டாட்டி பத்தி தப்பா பேசுனேன், சும்மா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். நான் எங்க தப்பா பேசுனேன்? ஊர் தான் தப்பா பேசுது. எல்லாத்துக்கும் சாட்சி இருக்கு வெற்றி. இவளுக்கும் அவனுக்கும் தொடர்பு இருக்குன்னு அப்பட்டமா தெரிஞ்சு போச்சு. சத்தியமா சொல்லிட்டு கடுப்பாயிட்டு சொல்லிட்டேன். அவங்க தப்பு பண்ற வாய்ப்பே கிடையாது. அவங்க போய் தப்பா பேசாதீங்கன்னா யார பத்தி பேசிருக்கீங்க நீங்க? என்னங்க நீங்க தப்பா பேசாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? அவ தப்பானவதான். ஏய், வாயை மூடு. என்ன பேசுற நீ? என்ன பேசுற? இத்தனை நாள் அவ இந்த குடும்பத்தோட வாழ்ந்திருக்கா. ஏன் மருமகளை பத்தி எனக்கு தெரியும். ஒரு போஸ்டோ அபாண்டமான வீடியோவை வச்சு அவ தப்பானவன்னு நாம எல்லாரும் முடிவு பண்ணிடுவோமா? இப்படி பேச வாய் கூசல. நீயும் ஒரு பொண்ணு தானே. ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? ஏய் அபிராமி, அவ பேசுறதுல என்ன தப்பு இருக்கு? அன்னைக்கு கூட அந்த பையனோட தானே வந்து இறங்குனா. இறங்குனா இறங்குனா என்ன அத்தை? அவன் கூட ஒன்னா போயிட்டான்னு அர்த்தமா? அத்தை, வயசுல மூத்தவங்க நீங்க. இந்த மாதிரி வீட்டு பொண்ணு மேல ஒரு பழி வந்துருச்சுன்னு நாம அந்த பொண்ணோட நின்னு காப்பாத்தணும். அவ இதை செஞ்சிருக்க மாட்டான்னு நம்பணும். இப்படி நீங்களும் ஊர்க்காரங்க மாதிரி பேசுறீங்க, இது நல்லாவே இல்ல அத்தை. ஏங்க, எங்கங்க துளசி? எங்கங்க துளசி? அம்மா, துளசியை வீட்டை விட்டு போகாதீங்கன்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தம்மா. நீங்கெல்லாம் நான் சொல்றத நம்பல.
அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்கம்மா. ஆ? ஆ, வீட்டை விட்டு போயிட்டாளா? துளசி, கேவலம் ஒரு போஸ்டர் ஒரு ஃபோட்டோ பார்த்த உடனே என் பொண்டாட்டி தப்பாக நினச்சிட்டிங்களாப்பா? நம்ம வீட்டு பொண்ணுக்கு இந்த நிலைமை வந்திருந்தா சந்தேகப்பட்டிருப்பீங்களா? யாரு என்ன சொன்னாலும் சரி, என் துளசியை நான் சந்தேகப்பட மாட்டேன். சாமி தப்பு பண்ணுமா? என் துளசி இந்த குடும்பத்தோட குலச்சாமி. என் பொண்டாட்டியை நான் கூட்டிட்டு வரேன். வெற்றி, அவ ஒன்னும் புருஷன் பொண்டாட்டி சண்டையில கோச்சுக்கிட்டு போலியே, நீ போய் கூப்பிடுறதுக்கு. நம்ம குடும்பம் அவ மேல அபாண்டமா பழிய போட்டிருக்கு. யார் அபாண்டமா பழி போட்டாலும் சரி, ஏன் இந்த ஊரே அபாண்டமா பழி போட்டாலும் சரி, ஏன் மருமகளை பத்தி எனக்கு தெரியும். நான் போய் கூட்டிட்டு வரேன். இல்லம்மா நான் போய் கூப்பிட்டதம்மா உங்களுக்கு. வெற்றி, இத்தனை நாள் நீ என்ன மீறி ஏதேதோ செஞ்ச, நான் அமைதியா இருந்தேன். இப்போ நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். நான் போய் கூட்டிட்டு வரேன். துளசி, அத்தை, அழாதீங்க அத்தை. எதுக்கு நீ அவசரப்பட்டு வீட்டை விட்டு கிளம்பி வந்த துளசி? அது உன் வீடுமா? உன்னை தப்பா பேசுறதுக்கு யாருக்கும் எந்த அருகதையும் இல்ல, தகுதியும் இல்ல. நான் வெளியே போனதுதான் பிரச்சனை. நான் வீட்லயே இருந்திருக்கணும். இப்படியெல்லாம் நடக்கும்னு தெரியாது துளசி. யார் என்ன சொன்னாலும் ஏன் மருமகளை நான் நம்புறேன். என் புள்ள நம்புறான். அதுக்கு மேல என்ன வேணும்? நீ கிளம்பு. அவர் வரலையா? அவன் வரேன்னு தாமா சொன்னா. நான் தான் அவனை வர வேண்டான்னு சொன்னேன். அத்தை, அந்த போட்டோஸ் வீடியோஸை பார்த்து வெற்றி மாமா ஏதாவது சந்தேகப்பட்டாரா? சேச்சே, அவனுக்கு துளசிதாம்மா உயிரு. இந்த உலகமே துளசிக்கு எதிரா நின்னாலும் அவன் துளசி பக்கம்தாம்மா நிப்பான்.